சாதி மற்றும் வகுப்புவாத எண்ணங்களை மாணவர்களிடம் ஏற்படுத்தும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சாதி அல்லது வகுப்புவாத எண்ணத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தும் ஆசிரியர் மீது பெறப்படும் புகார் குறித்து முதன்மை கல்வி அலுவலர் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியர் உடனடியாக அப்பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கு மாற்றப்பட வேண்டும். இது தொடர்பான அறிக்கையினை பள்ளி கல்வித்துறைக்கு அனுப்பிவிட வேண்டும் என அதிரடியாக அறிவித்துள்ளார். மேலும் அதில் கல்வி உதவித்தொகை தேவையான மாணவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கக்கூடிய விவரங்கள் இரகசியமாக பராமரிக்கப்பட வேண்டும். இது போன்ற விவரங்களை சேகரிக்கும் போதோ அல்லது உதவித்தொகைகள் வழங்கப்படும் போதோ அதை சார்ந்த மாணவர்கள் தனித்தனியாக தலைமை ஆசிரியர் அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து செல்லப்பட்டு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் இது தொடர்பான பதிவேடு உள்ளிட்ட விவரங்களை வெளிப்படையாக பொதுவெளியில் தெரியும் வகையில் காட்சிப்படுத்துதல் கூடாது. அனைத்து பள்ளிகளிலும் மகிழ்முற்றம் என்னும் மாணவர் குழு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு தலைமை திறன், குழுவாக இணைந்து செயல்படுதல், சமூக மனப்பான்மை, ஒற்றுமை உணர்வு போன்ற குணங்களை வளர்த்து கொள்ளவும் மற்றும் மாணவர்கள் தங்கள் பள்ளி நிகழ்வுகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு எதிர்காலத்திற்கான திறன்களை வளர்த்து கொள்ள உதவும் ஒரு தளமாகவும் செயல்பட வேண்டும். பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்தப்படுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டு தற்போது நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இருப்பினும் பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துவதை அறியப்படும் நிலையில் அந்த செல்போன் தலைமை ஆசிரியராலோ அல்லது ஆசிரியராலோ பறிமுதல் செய்யப்பட்டு அதனை பெற்றோரிடம் ஒப்படைத்தல் வேண்டும். மாணவர் மனசு புகார் பெட்டியானது வாரம் ஒரு முறை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் திறந்து தபால்களின் எண்ணிக்கையை பதிவு செய்து புகார்களை மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு விசாரணை செய்ய வேண்டும். மேலும் இந்த புகார் குறித்து விசாரணை அறிக்கையினை மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலருக்கு சமர்ப்பித்திடல் வேண்டும். இதன் மீது மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலரால் தொடர் நடவடிக்கை எடுத்திடல் வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன உணர்வுகள் காரணமாக உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் வழிமுறைகளை வகுக்கவும் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை அரசு அமைத்தது. அந்த குழுவானது 18/6/2025 அன்று அரசுக்கு அறிக்கையை அளித்தது. குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட அறிக்கையினை 18/8/2025 அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதில் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் சாதிய ரீதியான மோதல்களை தவிர்க்கவும் மாணவர்களிடையே ஒற்றுமையை வளர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த குழுவின் சில பரிந்துரைகளின் மீது நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வழிகாட்டுதல் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வி இயக்குனரால் தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.